ஹரியானா மாநிலத்தில் 25 வயதான டென்னிஸ் வீராங்கனை ராதிகா யாதவ் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஹரியானா மாநிலத்தில் 25 வயதான டென்னிஸ் வீராங்கனை ராதிகா யாதவ் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கொடூரத்தை செய்தது வேறு யாரும் அல்ல, ராதிகாவின் தந்தை தீபக் யாதவ். வீட்டில் வைத்திருந்த லைசன்ஸ் துப்பாக்கியால் பெற்ற மகளை 5 முறை துள்ள துடிக்க சுற்றுள்ளார். அதில் 3 தோட்டாக்கள் ராதிகாவின் உடலை பதம் பார்த்து உயிரை பறித்திருக்கிறது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் உள்ள சுசாந்த் லோக் ஃபேஸ் 2 பகுதியில் குடும்பத்துடன் வசித்து வந்திருக்கிறார் ராதிகா யாதவ். இவர் மாநில மற்றும் சர்வதேச அளவிலான டென்னிஸ் போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்கள் வென்றிருக்கிறார். சர்வதேச டென்னிஸ் கூட்டமைப்பின் தரவரிசையில் இரட்டையர் பிரிவில் 113வது இடத்தை வகித்து வந்துள்ளார். ஒரு டென்னிஸ் அகாடமியும் நடத்தி வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் ராதிகாவுக்கு ஏற்பட்ட காயம் காரணமாக டென்னிஸ் விளையாட்டிலிருந்து ஓய்வெடுத்திருக்கிறார். அந்த 2 ஆண்டுகள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவதில் ராதிகா கவனம் செலுத்தியிருக்கிறார். அந்த ரீல்ஸ் வீடியோக்கள் வைரலாக டென்னிஸை மறந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக மாற நினைத்திருக்கிறார். ஆனால் ராதிகா ரீல்ஸ் செய்வது அவரது தந்தை தீபக் யாதவருக்கு துளியும் விருப்பமில்லை. இதனால் தந்தை மகளுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு சண்டையில் முடிந்திருக்கிறது. ஆத்திரத்தில் வீட்டில் வைத்திருந்த லைசன்ஸ் துப்பாக்கியை எடுத்து ராதிகாவை குறிவைத்து சுட்டிருக்கிறார் தந்தை தீபக் யாதவ். 5 முறை தெரித்த தோட்டாக்களில் 3 மட்டும் ராதிகாவின் உடலை துளைத்திருக்கிறது. சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் ராதிகாவை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அங்கே சிகிச்சை பலனின்றி டென்னிஸ் வீராங்கனை ராதிகா பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் 49 வயதான ராதிகாவின் தந்தை தீபக் யாதவை கைது செய்து விசாரித்திருக்கிறார்கள். தனது கிராமத்து குழந்தைகளுக்கு அகாடமி மூலம் இலவசமாக டென்னிஸ் பயிற்சி கொடுத்து வந்ததில் தந்தையுடன் முரண்பாடு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதுவும் நடந்த கொலைக்கு காரணமா என சந்தேகிக்கப்படுகிறது. முழு விசாரணைக்கு பிறகே இந்த கொடூர கொலையில் வேறு ஏதேனும் காரணம் மறைந்திருக்கிறதா என்று தெரிய வரும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.